அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக மார்ச் 8ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த தருணத்தின் துவக்கத்தில் வலுவாக சஞ்சரிப்பது தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அசூர வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் தனது சுப பார்வையை செலுத்துவது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தோஷங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு பூஜ்ஜியம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் சுக்கிரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர். அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும், அல்லது 5 இடங்கள் அல்லது அதிகபட்சம் 6 இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7 to 9 இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது 7 முதல் 9 இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் ஜென்ம ராசியிலோ 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். 3, 10 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும் 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி மார்ச் 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும்
யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். காரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூனியமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு நவ கிரகங்கள்ல சுக்கிரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அந்த நபர் அத்தனையும் இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க. தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே, மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கிர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது போன்றுதான் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு, செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன், சந்திரன் போன்ற புக்திகள் நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் ஏற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வந்திருப்பது மட்டுமல்லாது சுகஸ்தான பார்வையை மிக வலுவாக செலுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் திருமண நல்ல வரன் கிடைத்து திருமண யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பல நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும், வருமானம் உயரும், ஆரோக்கியத்திலும் சிறந்த முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், குடும்ப சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். பல்வேறு வகையில் இருந்த டென்ஷன்கள் உங்களை விட்டு விலகுவதால் குடும்ப ரீதியாக மிக சிறப்பான மகிழ்ச்சியும் இனிமையான எதிர்காலத்தையும் பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உத்தியோக ரீதியாக எழுந்து வந்த பல சிரமங்களை இந்த தருணத்தில் விளக்குகிறாருங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட நிலையை நிச்சயமாக மாற்றிவிடுகிறார். நிர்வாகத்தின் ஆதரவும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருந்தால் சிறு பதவி உயர்வையும் இந்த தருணத்தில் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வேலை இழந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது யோக ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள் தற்போதைக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபார துறையில்
ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தையும் ஜீவனஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரட்டி அடிக்கிறாருங்க. எனவே அனுகூலமான சந்தை நிலவரம் மாறுவதற்கான யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை துணிந்து இறங்கலாம். தனித்தோ கூட்டு முயற்சியாகவே ஈடுபட்டால் மிக பெரிய அளவில் வெற்றி உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் நேரடியாகவே உங்களை தேடி வரும். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள்ல இருந்து வந்த மறைமுகமான சூழ்ச்சிகள் விலகுகின்றன. எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் பல நன்மைகளை அரசியல் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தியாகும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் பெண்மணிகள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் தங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகமும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.